இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 24, 2025 24/1/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 11ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனுஷம் நட்சத்திரம். தேய்பிறை தசமி திதி இரவு 7:26 வரை. அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம். மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்று கரி நாள். இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதாவது உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் இல்லைங்க, உங்கள் வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்தும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமாக பேசுவீங்க. நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய நபர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுடைய கௌரவத்தை பாதிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் பெரியவங்க பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு எதிர்த்து பேசுறது, அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கீங்க. அதாவது நீங்கள் வாலண்டியராக போய் பண்ண மாட்டீங்க, ஆனால் அவங்களா பேசும்பொழுது இந்த அதிக பிரசங்கத்தனத்தெல்லாம் பண்ணுறதுனால உங்கள் பேரில் எல்லாருக்கும் ஒரு விதமான வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் தைரியத்தில் செய்யக்கூடிய காரியங்களினால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். இன்று குடும்பத்தில் குறிப்பாக வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். எந்த ஒரு விஷயமும் இழுபறி நிலைமையாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பெரிய நற்செய்தி உங்களுக்கு காத்துட்ருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். நீங்கள் ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துல இன்றைக்கி திடீர்னு வர சொல்லுவாங்க. புதுசாக சேர்ந்துருக்கிற இடத்துலையும் உங்களுக்கு வேலையை கொடுப்பாங்க. என்ன பண்ணுறதுங்கிற ஒரு ஈதிபாதி கதையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 2 இடத்துலையும் பேசி சமாளிக்கணுமே தவிர எங்கேயாவது பழைய இடத்துல கோவப்பட்டு பேசுகிறதோ இல்லை எடுத்தெறிஞ்சு பேசுகிறதையோ தவிர்க்கிறது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அடுத்தவங்களுடைய மனசை காயப்படுத்திட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்டு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் முன் யோசனையோடு செயல்படுவது நல்லது. ரிஷப ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன். கஜகேசரி யோகம். நல்ல நண்பர்களின் அறிமுகம் அல்லது நல்ல நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சக பணியாளர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் வாழ்க்கைத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி உங்களுடைய சக பணியாளர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளிடம் சற்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் அல்லது குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் எரிச்சல் தன்மையோடு பேசுவீங்க. இன்றைக்கி உடன்பிறப்புகளும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. அதனால் இன்றைக்கி யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் வெளியார்கிட்ட பேசும்பொழுது எந்த அளவுக்கு இன்முகத்தோடு பேசுகிறீங்களோ அதையே குடும்பத்தாரிடமும் பழக்கப்படுத்தி கொள்வது நல்லது. ஆனால் இன்றைக்கி அது நடக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வீட்டில் இருக்கிறவங்களோட வெளியாட்களிடம் உதவி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் தென்படுகின்ற ஒரு சுமாரான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கெடுத்தாலும் நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்கிற ஒரே ஒரு கெட்ட பெயர் தான். ஆனால் குரு பார்வையில் சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. பொதுவாக 9ஆம் இடத்துல சூரியன் வந்தாலே எந்த ராசியாக இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்துக்கு சூரியன் வந்தால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலையை ஏற்படுத்தும். ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால பெருசாக கெடுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலையில் மாற்றம், தொழிலில் மாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நட்சத்திரநாதன்
சந்திரன் நீச்ச பங்கம், அதுவும் குருவின் பார்வையில். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குங்க. குறிப்பாக உடன்பிறப்புகள், குழந்தைகள், உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் பேசுறது அடுத்தவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்களின் அறிவுரையும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த எதிரிகள் உங்களுக்கு நண்பனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வெளியாராக இருந்தால் அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். நண்பர்கள் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். திருமண வயதினருக்கு மனசுக்கு பிடித்த நபரிடம் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கேயும் போயிட்டு அதிகாரமாக தான் பேசுவீங்க. கொஞ்சம் பேசுறதுல நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மிதுன ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் நீச்ச பங்கமாக இருக்காரு. இன்று உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தன பிராப்தினா பண வருமானம் ஏற்படும். பண வருமானம் ஏற்படுறதுனால குடும்பத்தில் சந்தோஷம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் உடல் உஷ்ணம் காரணமாக அவங்க சோர்வடைகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. வீடு மனை மாற்றம் அல்லது வீடு வாங்குவதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த உதவிகளும் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் எதிர்பாராத நற்செய்திகள் வருகின்ற நல்ல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு விஷயம் கேட்டிருப்பாங்க, எனக்கு இந்த பொருளை வாங்கி கொடுங்கன்ட்டு. அது உனக்கு இப்போ தேவையில்லை, நான் இப்போ வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கிட்டு இருக்கேன், இப்போ முக்கியமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்குமெண்ட் பண்ணுவீங்க. இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். அதை சமயோஜிதமாக செயல்படுத்துறது தான் உங்களுடைய சாமர்த்தியமே தவிர கோவப்பட்டு சண்டை போடுறதோ சத்தம் போடுறதோ உங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. உங்களுக்கு எந்த விதமான லாபத்தை ஏற்படுத்தாது. வாழ்க்கை துணையின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குடும்பத்தில் சுப விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள், சுகங்களை அதிகப்படுத்துதல், வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குதல் போன்ற செயல்பாடுகளால் உங்களுக்கு இன்று சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். மறைமுக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானம் கடைபிடிப்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மறைமுகமாக உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவங்கலாம் இப்போ ஓப்பனாக பப்ளிக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய கடன், அதாவது ஹவுசிங் லோன் இல்லை கார் லோன் ஏதாவது வாங்குறதா இருந்தால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதற்குண்டான முயற்சிகள் இன்று பலிதமாகும். கடக ராசி. ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்காரு. யோகாதிபதி குருவின் பார்வையில், பாக்யாதிபதி குருவின் பார்வையில். இதனால் உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். திருமணம் ஆகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தியும், திருமண வயதினருக்கு திருமண யோகமும் கைகூடுகின்ற சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏற்கனவே நெல்லெல்லாம் வச்சுருக்கேன், அதில் எனக்கு பிரச்சனை இருக்குது, என்னால் அதை விற்கவும் முடியல, இல்லை நான் எங்கிட்டேருந்து வாங்கணும்னு என்னோட இடத்த கைப்பற்றணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னா அதில் உங்களுக்கு மறைமுகமாக சில நபர்கள் உதவி செய்து உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சிக்கல்கள் தீர்ந்து எதிரிகள் அடங்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட ஈகோயிஸ்டிக் கருத்து மோதல்கள்லாம் களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள், உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருந்த நபர்கள்லாம் அவர்களின் தவறை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலேயே உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய மாமனார் மாமியார், மைத்துனர் இவங்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க, குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் சிக்கல் ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்னா அந்த சிக்கல் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை பேச்சுவார்த்தையின் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரியாக செயல்படுகின்ற எதிர்பாலின உறவுகள் இன்று மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளும் விலகும். கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய வகையில் இருக்கு. செலவு ஏற்படும், ஆனால் அந்த செலவுனால உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. வியாபாரத்தில் முன்னேற்றம், பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் போன்ற நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிர்கால திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு வேலை விஷயமாக எடுத்த முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். குறிப்பாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய முக்கியத்துவம் உணரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதன் மூலமாக உங்கள் ஆஃபீஸில் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். நிதானத்துடன் செயல்படுங்கள், வெற்றி வாகை சூடுங்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ ரீதியாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக அல்லது மேலதிகாரிகளின் தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். அதாவது நாளைக்கு அவங்ககிட்டேருந்து உதவி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய வேலைகளில் தடுமாற்றம் இருக்காது. அதனால் நேர்த்தியாக செயல்படுவீங்க. உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்க, நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகளை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய, வளர்ச்சி ஏற்படுகின்ற, ஸ்திர சொத்துக்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி, இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் தனலாபம், குடும்பத்தில் இருக்கின்ற சிக்கல்களுக்கு தீர்வு காண்பது, உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவது, வியாபாரத்தில் மூத்த சகோதரர்களின் ஆலோசனை பெறுவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக அரசாங்க உதவிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் நற்செய்திகள் வரும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் சனி 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு 1.5 மாதம்தான். அதனால் 2 மாதம் இருக்குது. 2 மாதத்துக்குள்ளார நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நடத்திக்கோங்க. வீடு மனை சார்ந்த முதலீடுகளும் சாதகமாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் உங்களை கேர் பண்ணிக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக 4ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை, 4ஆம் இடத்துல புதன் இருக்காரு. ஸோ இது உங்களுக்கு வருமானத்தை தருவது மட்டுமல்லாமல் வளர்ச்சியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நட்சத்திரநாதன் சந்திரன் நீச்ச பங்கமாக இருக்கார் குரு பார்வையில். அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞராகவோ அரசியல் துறை சார்ந்தவராகவோ இருந்தோ இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வெற்றி அடைவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக பதவி உயர்வு அல்லது டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்க சொந்த ஊருக்கு அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்கிங் செக்டரில் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க நார்த் இந்தியாவில் இருக்காங்க, இல்லை தமிழ்நாட்டை விட்டு வெளியில் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய சொந்த ஊர், சொந்த மாநிலத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். துலாம் ராசி, குடும்பஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன். அதனால் உங்களுக்கு வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். நீங்கள் உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு பேசினாலும் சரி, மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை மேலதிகாரிகள்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுக்கு மேலதிகாரிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மேலதிகாரிகளின்
அனுகூலமான பலன்களின் காரணமாக வியாபார வளர்ச்சிக்கும் உத்தியோக மேன்மைக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். உடன்பிறப்புகள் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. வருமானத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொருட்களின் மீது கவனமாக இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிலம் சார்ந்த வழக்குகள், வண்டி வாகனம் சார்ந்த வழக்குகள், இல்லாட்டி வேற ஏதாவது உங்களுடைய அலுவல் ரீதியான வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, சேல்ஸில் இருக்கிறவங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தால் இரட்டிப்பு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இளம் வயது பிராயத்தினர், நீங்கள் யங் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதோ அல்லது புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை, தொழிலை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வரவு ஏற்படும். விருச்சிக ராசி. ராசியில் சந்திரன், சப்தமஸ்தானத்தில் குரு பார்வையில் கஜகேசரி யோகம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் மனசில் தைரியத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்கும். இத்தனை நாளாக எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை சார், எனக்கும் என் மனைவிக்கும் ஏகப்பட்ட சண்டை, ஏகப்பட்ட குழப்பம், நாங்கள் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டோம்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட இன்று மனசு விட்டு பேசினா அந்த டைவர்ஸ் வரைக்கும் போனது கூட கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னொரு 10-12 நாள் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மாற்றங்கள் பெரிய வளர்ச்சியை தரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் புதிய புரிதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு தீர்வு காண்பது, குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகுவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அயல்நாடு தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். கடுமையான உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தன பிராப்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். எதிரிகள்லாம் உங்ககிட்ட சலாம் போட்டு நிற்பாங்க, உங்களிடம் சரணடைவார்கள். அப்பேற்பட்ட யோகமான காலம் இது. நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீட்டை வாங்கணும், அதுவும் வாங்குவீங்க. வீட்டை வைக்கணும், அதுவும் வைப்பீங்க. புதுசாக வீட்டுக்கு அடிக்கல் நாட்டணும், அதுவும் பண்ணுவீங்க. நிலம் வாங்கணும், அதுவும் வாங்க. எதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம், தொழில் சேர்க்கை, உத்தியோகத்தில் மேன்மை, பெரிய மனிதர்களின் பாராட்டு, உங்களுடைய கௌரவ உயர்வு போன்ற விஷயங்களால் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். என்ன முன்கோபம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, பதட்டம் ஜாஸ்தி இருக்குது, அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்று நிதானத்துடன் பேசினால் காரிய வெற்றி ஏற்படும். நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற நாள். தனுசு ராசி. ராசிநாதன் குருவின் பார்வையில் சந்திரன். இது உங்களுக்கு கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் கடன் பிரச்சனைகளுக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது. மன நிம்மதி ஏற்படும். கடல் கடந்த தொடர்புகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களாக இருந்தால் இன்று வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் ராசியில் இருக்காரு. அந்த புதனுக்கு செவ்வாயின் பார்வை.
எதிர்மறை நபர்கள் உங்களுக்கு சாதகமாக உதவி செய்வார்கள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய வியாபாரத்திலேயோ இல்லை உங்களுடைய தொழிலையோ முதலீடு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு உண்டான பண உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கவலைகள் இருந்தாலும் மறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், பதவியில் முன்னேற்றம். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஏட்டிக்கு போட்டியான எதிர்மறை செயல்பாடுகளே உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை தான் எதிரிகளை அடக்கி ஆள்வதற்கு உதவிகரமாக இருக்கும். காரிய வெற்றி ஏற்படுகின்ற நாள். ஆனால் செலவுகள் ஜாஸ்தியாகும் நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நபர்கள், மறைமுகமாக எதிராக செயல்பட்ட நபர்கள்லாம் இப்போ உங்களுக்கு சங்கடத்தை கொடுப்பாங்க. ஆனால் கவலை இருக்கும். அந்த கவலையினால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. செலவுகள் அதிகரிக்கும். வீண் விரயங்கள் ஏற்படும். இந்த விரயங்கள் குடும்ப சந்தோஷத்திற்கு அடிகோலக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்திற்குண்டான முதலீடுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீங்கள் ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், லாட்ரி டிக்கெட் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வருமானம் வரும். ஆனால் அதை செலவு பண்ணுறதுனால அதை செலவு பண்ணினதுனால தான் இந்த வருமானம் வருது. அதனால் உங்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நிம்மதியான தூக்கம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி. லாபஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிற சந்திரனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் முன்னேற்றம். வியாபாரத்தில் மட்டும் இல்லைங்க, குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நற்செய்தி வரும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும், மரியாதையை ஏற்படுத்தும். சந்திரன் லாபஸ்தானத்தில் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் வளர்ச்சியும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்கள் வாழ்க்கை துணையின் உடன்பிறப்புகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். வியாபாரத்தில் நீங்களும் சரி உங்கள் வாழ்க்கை துணையும் சரி புதிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக கோலோச்சக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் காரிய வெற்றி ஏற்படும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் மென்டார்ஸ் கிட்ட இல்லை உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர்கிட்ட இன்னைக்கு தொடர்பு கொண்டு பேசுவீர்கள். ஈகோவை காமிக்காம உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பேசுங்க. கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு மனசார மன்னிப்பு கேளுங்க. இது உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். நீண்ட நாட்களாக வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். அந்த மனசு தைரியமாக இருக்கிறதுனால பேசுறது எல்லாம் கரெக்டுன்னு நினச்சிட்டு பேசாதீங்க. நிதானமாக பேசுங்க. குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசாதீர்கள். இனிமை கலந்து பேசினால் அல்லது சாக்லேட் கோட்டட் வார்த்தைகளை பேசினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடனுதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த கடன் உதவி தான் உங்கள் கௌரவத்தை காப்பாற்ற போகிறது. இத்தனை நாளாக கடன் இல்லை, பணம் இல்லை, அந்த கடனை எப்படி அடைக்கிறது, யாருக்கிட்ட கேட்பேன் அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் விமோசனம் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல நண்பர்களின் உதவி அல்லது பெரிய மனிதர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கடன் அடைபடுவதற்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கும்பராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் 6ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானத்தில் நீச்ச பங்கமாக இருக்கிறதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்துக்கோ தொழிலுக்கோ தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளினால் வழக்குகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று விமோசனம் கிடைக்கும். நற்செய்திகள் வரும். ஆதாயம் அதிகரிக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தன பிராப்தி, தனலாபம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். ஏன்னா குழந்தைங்க பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பிடிவாதம் பிடிச்சா அது உங்களுக்கு தான் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். குடும்பத்தில் வீண் கவலைகள் அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். வியாபாரத்தை மட்டும் இல்லாமல் புதுசாக வேலையில் மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ வேலை இல்லாதவர்களுக்கு இன்றைக்கி வேலை கிடைக்கும்.
ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளம் கிடைக்காது, கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். சில சமயம் நீங்கள் சம்பளத்தை காட்டிலும் மன திருப்திக்காக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியில் பிரிஞ்சு வரா மாதிரி இருக்கும். அது வேலை விஷயத்துக்கு தான் வெளியில் வருவீங்களே தவிர குடும்பத்தில் சண்டை போட்டுட்டு வரமாட்டீங்க. கணவன் மனைவி உறவில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அவருடைய செயல்பாடுகளை, அதாவது உங்கள் கணவரையோ மனைவியோ கொஞ்சம் கண்காணிப்பது அவசியம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக இருக்கின்ற சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கடந்த காலத்தில் தொடர்பில் இருந்த நபர்கள் அல்லது மறைமுக எதிரிகள் மீண்டும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள், அல்லது நீங்களே தொடர்பு கொண்டு பேசுவீங்க. இது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது பிஸ்னஸில் நிரந்தர எதிரி கிடையாது, நிரந்தர பகை கிடையாது. விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தப்பு எங்கே நடக்குதோ அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி பண்ணினா உங்களுக்கு உங்களுடைய பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிரிகளின் செயல்பாடுகள் கவலைகளை போக்கக்கூடிய வகையில் இருக்கும். அவங்க இத்தனை நாளாக உங்களுக்கு மறைமுகமாக தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது நேரடியாக தொல்லை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு, அவர்களுடைய தவறுகளுக்கு பிராயச்சித்தம் தேடும் விதமாக நீங்கள் செயல்பட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். அவங்கள திருத்தரத்துக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் உதவிகரமாக இருப்பார்கள். உடன்பிறப்புகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, பணம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று ஓரளவுக்கு பெருசாக லாபம் இல்லாட்டினாலும் நஷ்டம் இல்லாமல் தப்பிச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவசரப்பட்டு அதிகமான முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன விரயங்கள்? பண விரயங்கள், மன விரயங்கள், செயல்பாடுகளில் நேர விரயம் போன்ற விஷயங்கள். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சனி விரயத்தில் இருக்காரு. அது மட்டும்தான் காரணம். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய குழந்தைகளோ சகோதரர்களோ உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட்டு குடும்பமாக இருந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று வளர்ச்சி ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு இருந்த சங்கடங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தந்தையின் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகளோ அல்லது தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் ஆலோசனையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பட் இருந்தாலும் உடம்புல எதுவும் வெளிப்பொருட்கள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இரும்பு சம்பந்தமான பொருட்களில் அடிபடாமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. இரும்பு மட்டும் இல்லைங்க, நெருப்பு சார்ந்த விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.